அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, நீங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ஆளுமை செலுத்தினா மிகப்பெரிய அளவுக்கு நீங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எதுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் ஆளுமை செலுத்தணும் அப்படின்னா, நமக்கு எது ஈஸியா வர்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இயற்கையிலே நம்ம அந்த பண்புகள் எல்லாம் பெற்றிருப்போம் இல்லையா? அப்போ அதுலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணா நம்ம ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். நம்ம ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விருப்பமே இல்லாம அந்த வேலையை செஞ்சு அதுல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அது நம்மளால பண்ண முடியும். அடுத்த கட்டத்துக்கு growth இருக்கு. ஆனா அதுவே நமக்கு எது ஈஸியா வருதோ அதுல நம்ம செய்யும் பொழுதுதான் நமக்கு growth-உம் இருக்கும், மணியும் கிடைக்கும், அதே நேரம் சந்தோஷமும் கிடைக்கும் இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு இயல்பாவே எந்தெந்த துறைகள்ல நீங்க சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது ராசி நீங்க தான். 6 அப்படின்னாலே வேலை. அப்போ அதிக அளவுல ஒர்க்கஹாலிக்கா இருக்கிறது நீங்கன்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு சிறு சிறு விஷயத்துல கூட கவனம் செலுத்தி அதுல அதை சேகரிச்சு அது மூலியமா உங்களோட வேலையிலையா இருக்கட்டும், உங்களுடைய பிசினஸ்லயா இருக்கட்டும், அதிக அளவுல வெற்றி பெறுவீங்க நீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா புத பகவான். புதன் எதுக்கு காரகன் அப்படின்னா புத்திக்கு காரகன், இளமையா இருக்கிறதுக்கு அவர் தான் காரகன். அதுக்கப்புறம் அவர் தான் எப்போதுமே தகவல் தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன், இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் அவர். சரியா? இப்ப இயற்கையிலேயே மதிநுட்பம் அதிகமா இருக்கக்கூடியது உங்களுக்கு, புத்திசாலித்தனம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். சரியா? எதுலேயுமே ஒரு கவனத்தோட நிதானம் கலந்தது வெளியில தெரியாது. வெளியில அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ளார பல கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாம் உங்களுடைய பண்புகளா இருந்துட்டு இருக்கு. உங்கள்கிட்ட தான் புதன் உச்சமாகிறார். அப்ப புதன் உச்சமாகிறதுங்கிறது பெரிய நிபுணத்துவம். ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுலாம் பெரிய கோல் வச்ச முடியும். இப்போ எது எதுலலாம் நீங்க ஆளுமை செலுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்க மருத்துவத்துறையில அதிக அளவுல சாதிக்க முடியும். கன்னிராசியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது விருச்சிகம், மருத்துவம், செவ்வாய்னா மருத்துவம். அப்போ அதுல உங்களுக்கு வெற்றி அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. மருத்துவத்துறையில நீங்க சாதிக்கலாம். குறிப்பா அதுல அந்த மெடிசன் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதுல நீங்க சாதிக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதுல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், அதிக அளவுல வெற்றிகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அந்த லெபார்டரி இருக்கு இல்லையா, அதுல நீங்க வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல நீங்களே ஒரு லேப் உருவாக்கி அதுல நீங்க பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும், அது உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் பண்ணலாம். அது அதிக அளவுல உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதா எப்போதும் இருந்துட்டு இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறது உங்களுக்கு எப்போதுமே பெரிய வெற்றி. நீங்க எப்போதுமே ஒரு நோட்ல ஒரு பிளான் எழுதி வச்சுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறமா அதை நிறைவேற்றுவீங்க. அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். சரியா? ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறது உங்களுக்கு அதிக அளவுல பயனை கொடுக்கும். ரெண்டாவது, எப்போதுமே நீங்க தரவுகளை சேமிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ இது ரெண்டுமே ஜாயின் பண்றது எங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், அந்த மாதிரியான தொழில்கள் இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஜாப்லலாம் நீங்க பெரிய அளவுல வர முடியும். டேட்டா அனலிஸ்டாகவோ இல்லை டேட்டா சயின்டிஸ்டாகவோ, இது சம்பந்தப்பட்ட தொழில்கள். அடுத்தது ஏஐ, ஏஐல பெரிய ஜாப்ல உங்களால அமர முடியும். இதிலெல்லாம் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், பெரிய அளவுக்கு வருவீங்க. இல்லை ஏஐல நீங்க ஒரு புது ப்ராடக்டை உருவாக்கி அதன் மூலியமாக பெரிய அளவுல ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா நீங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. அப்புறம்
நீங்கள் எப்போதுமே ஒரு பெரிய மென்டார்ஷிப்பாக இருப்பீங்க மக்களுக்கு. அப்போது நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்டாகவோ வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. அப்போ இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வெற்றிகளை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் எப்போதுமே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் வந்து எந்த ஒரு தகவலையும் விட்டுற மாட்டீங்க, ஒரு விஷயத்தையும் சேமிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மெயின். அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு கணக்கு தப்பானாலும் மொத்தமாக மாறிடும் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கும். ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், டீம் லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்கள வழி நடத்துறதுக்கு உண்டான உணர்வுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு இயற்கையிலே இருக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு துறைகளாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். டீச்சிங்லேயும் பெரிய அளவில் ஷைன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கு. அவங்க எப்போதுமே ஒரு விஷயத்தில் கவனத்தோடு அணுகுவாங்க. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து செதறடிக்க முடியாது. அவங்கள எப்போதுமே ஒரு நிதானமாக ஒரு காயை நகர்த்துறது அவங்களால முடியும். என்ன, அவங்க வந்து நிலத்தத்துவ ராசி வந்து எப்போதுமே தைரியத்தையும் பொறுமையையும் வெளிப்படுத்தும். அப்போது ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு பொறுமைங்கிறது எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பொறுமை இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறது முடியும், அவங்கள மேனேஜ் பண்ண முடியும். அப்போது இயற்கையாகவே அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு ப்ரொஃபஸராகவோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. நீங்கள் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானாகவே இருக்கும், உங்களால் அது தானாக பண்ண முடியும். அது இல்லாமல் அதிலே மேற்படியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமைச்சு அதில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன் அமைச்சு அதில் வந்து நிர்வாகம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கறதா இருந்துருக்கு. அது இல்லாமல் அடுத்தது ஃபினான்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் பொறுமை ரொம்ப அவசியமானது. அவங்க ஒரு கணக்கை மிஸ் பண்ணாலும் எல்லாம் மாறிடும் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதன் வந்து கணக்குக்கு காரகன், புத்திக்கு காரகன். அப்போது அப்பேற்பட்ட அந்த புதன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா துறைகள்லையும் நீங்கள் கோல் வச்ச முடியும். உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி ஒரு கம்பெனி நடத்துறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகளை வாங்கி கொடுக்கறதா இருக்கும். சரியா? அது இல்லாமல் தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய அளவில் ஷைன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. டெலிகம்யூனிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் உங்களால் ஷைன் பண்ண முடியும். அடுத்தது ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை நீங்கள் நிறுவறதா இருக்கட்டும், அதுலலாம் பெரிய வாய்ப்புகளை உங்களால் கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனம் அதிக அளவில் செலுத்துறதா இருக்கும். அப்போது எதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, மெடிக்கல் ஃபீல்டு, முக்கியமாக வந்து மெடிசன்ஸில், அப்புறம் சைக்காட்ரிஸ்டாக போகலாம், மனநல ஆலோசகராக இருக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெலிகம்யூனிகேஷனில் சைன் பண்ணுறதுக்கு, டேட்டா அனலிஸ்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்ட், இது மாதிரியான தொழில்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஏஐ போன்ற நுண்ணறிவு மிக்க தொழில்களில் பெரிய அளவில் சாதிக்க முடியும். லேப் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ மருத்துவத்தில்
லெபார்ட்டரி வச்சு நடத்துறதா இருக்கட்டும், இல்லை அதில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அதுலலாம் நீங்கள் பெரிய அளவில் சைன் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பெரிய அளவில் போல வச்ச முடியும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட வெற்றிங்கிறது நீங்கள் எதையுமே கஷ்டப்பட்டு பண்ணுறதா இருக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு பேஷனாக பண்ணாலே போதும், அது தானாக உங்களுக்கு அது சேரும். சரியா? இது எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா பெரிய அளவில் வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட பாசிட்டிவ் அப்படின்னாலே உங்களுடைய டிசிப்ளின் அண்டு உங்களுடைய நுண்ணறிவு, அதுக்கப்புறம் ஒரு ஒழுங்குத்தன்மைங்கிறது உங்களோட ஒர்க்கில் இருக்கும். டிசிப்ளின்ங்கிறது நடத்தை மட்டும் இல்லை, உங்களோட ஒர்க்கில் இருக்கும். பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஓகேவா? இது எல்லாமே உங்களுடைய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நீங்கள் எதை மாற்றிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் சில நேரத்தில் உங்களை பற்றியே நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிப்பீங்க, தாழ்வாக குறைச்சி மதிப்பிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், அதை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் மன அழுத்தம்ங்கிறது உங்களுக்கு திடீர்னு நீங்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு மெடிடேஷன் பண்ணி அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சுருக்கு. மற்றபடி நான் சொன்ன துறைகள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, அதிக அளவில் வெற்றிகளை பெறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருந்துட்டு இருக்கும். நன்றி.